இப்படி அத்தனையும் பொய். அப்புறம் மாதம் மாதம் மின் கட்டண கணக்கிடுனாங்க. இப்போ 4 வருஷம் ஆகி போச்சு, 4 வருஷம் 3 மாதம் ஆகி போச்சு. மாதம் மாதம் மின் கட்டண கணக்கு எடுக்கிறாங்களா? இல்லை. இப்போ இந்த ஆட்சி, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் 52% குறைஞ்சு போச்சு. 1000 ரூபா கரண்ட் பில் கட்டினா இப்போ 2500 ரூபா கட்ட வேணும். அதே மாதிரி திண்டிவனம் நகராட்சி, இந்த நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்ந்தாச்சு. 1000 ரூபா 2000 ரூபா கட்டணும். கடவரி 150% உயர்ந்தாச்சு. 1000 ரூபா கட்டினா 2500 ரூபா கட்டணும். பீக் அவர் அதுக்கு தண்ணீர் சார்ஜ், கரண்ட் பில்லு. அதோட தொழிற்சாலையெல்லாம் கரண்ட் பில் உயர்வுனால வெளி மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. மிக மோசமான ஆட்சி. அது மட்டுமல்ல, குடிநீர் வரி வேற போட்டாங்க, குப்பைக்கு வரி போட்டாங்க, எல்லாம் வரி. விலைவாசி உயர்வு, அரிசி விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, அதே போல எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு. எல்லா விலையும் உயர்ந்து மக்கள் துன்பத்திலே வாழ்கின்ற காட்சி பார்க்கிறோம். மிக மோசமான ஆட்சி. அதுபோல கட்டுமான தொழிலே நலிஞ்சு போச்சு. இனிமேல் யாரும் வீடு கட்ட முடியாது. நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் வீடு கட்ட முடியாது. நல்லா இரவில் தூங்கும்போது கனவு காங்கலாம், ஆகா மாடி வீடு கட்டுற மாதிரி கனவு கண்டு மாடி வீட்டில் தூங்குற மாதிரி கனவு காங்கலாம். அதுதான் இந்த ஆட்சியில் பார்க்க முடியும். நீங்கள் எம்சாண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில், அண்ணா திமுக ஆட்சியில் 2500 ரூபாய்க்கு இருந்து இப்போ 5500 ரூபா. ஜல்லி ஒரு யூனிட் 2000 ரூபா இருந்தது, இப்போ 4500 ரூபா. கம்பி 40000 ரூபா இருந்தது, இப்போ 70000 ரூபா. செங்கல் ஒன்று 6 ரூபா இருந்தது, 10 ரூபா. சிமெண்ட் ஏழைகளுக்கெல்லாம் அம்மா சிமெண்ட் கொடுத்தோம் 180 ரூபாய்க்கு, வெளியில் 240 ரூபாய்க்கு விற்றுது. இப்போ 340 ரூபா ஒரு மூட்டை சிமெண்ட். மரத்தை கேட்க வேண்டியதே இல்லை, பல மடங்கு மர விலை ஏறி போச்சு. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை அத்தனை ஏறி போச்சு. திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடுறாங்க, நாம சொல்லல. திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது, திமுக தலைவர் இருக்கும்போது 2021 அவை தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, அத்தியாவசிய கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை நான் கட்டுப்படுத்துன்னு சொல்றாங்க. எங்க கட்டுப்படுத்திங்க? ஒண்ணுமே இல்லை. சட்டமன்றத்திலையும் பேசுறேன், ஒன்னையானா எல்லாம் டப்பு வாங்கிட்டு விட்டு அடிச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இனிமேல் வீடே கட்ட முடியாது இந்த ஆட்சி இருக்க வரைக்கும். ஆக விலைவாசி உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட மோசமான ஆட்சியை 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வீழ்த்த வேண்டும். வீழ்த்துவீங்களா? திமுக வீழ்த்துவீங்களா? பை பை ஸ்டாலின் என்று மக்கள் சொல்ல தயாராகிவிட்டாங்க. 2026 பை பை ஸ்டாலின் என்று மக்கள் சொல்ல தயாராகிட்டாங்க. பை பை ஸ்டாலின் அவர்களே, உங்களில் நான், உங்களோடு நான், உங்களுக்காகவே நான் பணியாற்றுவேன். அது மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவர்கள் இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்க கூட்டணி கட்சிக்கு இந்த தொகுதி ஏதாவது ஒரு வேலை ஒதுக்கப்பட்டால் அந்த கட்சியில் நிற்கின்ற வேட்பாளருக்கு அந்த கட்சி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று இருவரும் கூப்பி வேண்டி கேட்டு, மிக சிறப்பாக எழுச்சியாக திண்டிவனம் நகரமே குலுங்கின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் குழுமிய காட்சி. அதை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர்களுக்கும், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூராட்சி செயலாளர், ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகளுக்கும், கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து